திரு தமிழறிமணி, இந்த பிரச்சனைகள்ல குறிப்பாக உட்கட்சி பிரச்சனையை வெளிப்படுத்துறதா அல்லது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தியதாக ஒரு தேர்தல் என்பது வரும்போது பரப்புரையில் இதெல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் மக்கள் இதையெல்லாம் பார்த்துதான் வாக்களிக்கிறாங்களா? மக்கள் இவற்றில் எதை பற்றியும் மையமாக வைத்து சிந்தித்து வாக்களிப்பதே கிடையாது. இதுதான் உண்மை. இப்பொழுது 3,14,000 கோடி ரூபாய் இந்த அரசு கடனை சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்கள் என்னென்னவை என்று பார்த்தா ஆர்கே நகரில் மக்கள் வாக்களிக்க போகிறார். அதுவும் கவனத்தில் கொல்லப்படும் தானே? கொல்லவே படாது. நான் இன்று நேற்று அரசியல் இல்ல கொல்லப்படணுமா வேணாமா? கொல்லப்படணும். கணக்கில் எடுத்து கொல்லப்படணும். ஆனால் அது கொல்லப்படவில்லை என்பதனால் தான் மக்கள் மீது எனக்கான கோபம் இருக்கிறது. அதை பேசுவதை விட்டுட்டு நீங்க போய் பேசணும். இந்த விஷயங்களை பேசுவது யார் பேச முடியும்? இதை பேசி ஒரு பயனும் கிடையாது. அதாவது நான் அவநம்பிக்கையின் அடிப்படையில் பேசுறேன். ஸ்ரீமான் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் விதைகளை விதைப்பதாக அவர் சொல்றாரு. நான் 1967 காமராஜ் தோத்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் ஏறக்குறைய 49 ஆண்டுகளாக பேசிட்டேன். எனக்காக வாழல. ஆனால் நான் பேசி எந்த மாற்றத்தையும் பெரிதாக உருவாக்கிவிடவும் முடியல. நீங்க குறிப்பிட்ட மக்களுடைய அவநம்பிக்கையா அல்லது அவர்களுடைய அறியாமை ஒன்று. அந்த அறியாமையை பயன்படுத்திக் கொள்ளுகிற அரசியல்வாதிகளினுடைய மிக அருவருப்பான அணுகுமுறை இன்னொன்று. அறியாமையில் இருக்காங்க. இல்ல, அந்த அறியாமை இருட்டிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சீமானோ ஒரு சவுந்தரராஜனோ மற்றவர்களோ ஒருங்கிணைந்து ஒரு 10 ஆண்டு காலம் நீங்கள் ஏன் கூட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடாதுன்னு கேட்கிறேன் நானு. இப்ப ரவிக்குமார் பேசுறாரு, நீங்க திமுக அதிமுகவோடு எந்த காலத்திலும் நாங்கள் ஒட்டோ உறவோ வைத்துக் கொள்ள மாட்டோம். 50 ஆண்டு காலம் இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய அத்தனை பண்பாட்டு விழுமியங்களும் படுகொழியில் தள்ளப்பட்டு விட்டன. அதனால நாங்கள் மாட்டோம் என்று சொல்வதற்கு நீங்கள் யாருமே தயாராக இல்ல. என்ன செய்யறீங்க? உடனே வகுப்புவாதத்தை நாங்கள் எதிர்ப்பதற்காக ஊழல் பேர் வழிகளை ஒத்துக்கொள்கிறோம். அப்போ உங்களுக்கு வேண்டியது ஒரு 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு 10-20 சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்ப பாண்டியராஜனை நான் கேட்கிறேன், இப்பொழுது அவருக்கு திடீரென்று ஞானோதயம் வந்திருக்கிறது. என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் அது வேறு. இன்றைக்கு அவருக்கு ஞானோதயம் வந்திருக்கிறது. ஒரு குடும்பத்திடம் ஒப்படைக்க கூடாது. எம்ஜிஆருடைய அந்த அதிமுகவினுடைய தோற்றத்தின் அடிப்படையே குடும்ப ஆட்சிக்கு எதிரானது என்று நான் கேட்கிறேன். ஜெயலலிதா இருக்கும் பொழுது குடும்ப ஆட்சி நடக்கவில்லையா? ஜெயலலிதா என்ற முகமூடியை வைத்துக் கொண்டு ஜெயலலிதா இருந்த பொழுதே சசிகலாவும் மன்னார்குடி குடும்பங்களும் தான் ஆட்சி நடத்தியது. அதை சொல்வதற்கு இவர்களுக்கு துணிவு இருக்கிறதா? இப்பொழுது நான் கேட்பது, 75 நாட்கள் அந்த அம்மையார் அங்கே மருத்துவமனையில் இருந்தார், நடந்தது என்ன? இந்த மர்மம் குறித்து பேசுகிறீர்களே. PH பாண்டியன் இப்ப அதிகமாக பேசுறார் அவர்கள் பக்கத்தில் நின்று. ஆனால் 75 நாட்களில் PH பாண்டியனே சொல்லி இருக்கிறார் 73 நாட்கள் நான் அங்கேயே இருந்தேன் என்று. 73 நாட்கள் இருந்து என்ன செய்தீர்கள்? அப்பொழுதும் நீங்களும் சேர்ந்துதானே இட்லி சாப்பிட்டது உப்புமா சாப்பிட்டது வரை பேசிக் கொண்டிருந்தீர்கள். அதுல எல்லா கட்சி தலைவர்களும் சொன்னார்கள். அவங்கள மட்டும் சொல்ல முடியாது. அத்தனை கட்சி தலைவர்களும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் போய் பார்த்தாங்க. மத்திய அமைச்சர்கள் அங்கேயே இருந்தார்கள். திரு அமித்ஷா உட்பட, திரு வெங்கையா நாயுடு உட்பட நிறைய பேர் வந்தாங்க. நான் சொல்றேன், எல்லோரும் உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அப்படி சொல்லல, மருத்துவர்களிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம். அந்த கருத்துக்களை முன்வைக்கும் போது மத்திய அரசாங்கம் பொறுப்புல இருக்கீங்க, உங்களுக்கு பல வழிகள்ல கருத்து வரும். நீங்களும் சந்தேகங்கள் எழுப்புறது சரியான மரியாதை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிடுறேன். அதனால ஒரு மரணத்தை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்டு நடத்துவதற்கு பெயர் அரசியலா? இதற்கு பெயர் தான் ஜனநாயகமா? அவர் எப்படி இறந்தார் என்பதை மட்டுமே தான் இன்னும் 20 ஆண்டு காலம் பேசப் போகிறீர்களா? ஒன்று. நேற்று வரை நீங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தீர்கள். இன்றைக்கு 2 பேரும் 2 எதிர் திசையில் இருக்கிறீர்கள். சொல்கிறேன், பன்னீர்செல்வத்தை சசிகலா முதலமைச்சராகவே நீடிக்க வைத்திருந்து பொதுச் செயலாளர் பொறுப்போடு சசிகலா நிறைவடைந்திருந்தால் இந்த பன்னீர்செல்வம் சசிகலாவின் கால்களில் விழுவதை தவிர இவர் இந்த சசிகலாவை எதிர்த்து கழக கொடி பிடித்திருப்பாரா? அப்படியானால் உங்களுக்கு பதவி முக்கியம். அந்த பதவி இருக்கிற வரையில் சசிகலா குடும்பம் எதை செய்தாலும் அதை சகித்துக் கொள்வதற்கும் பொறுத்துக் கொள்வதற்கும் அவர் காலில் விழுவதற்கும் மண்டியிட்டு மன்றாடுவதற்கும் நீங்கள் தயார். ஒரு மதுசூதனன், நான் தொலைக்காட்சியில் பார்த்தது சொல்றேன், பாண்டியராஜன் இப்பொழுது பேசக்கூடாது, தொலைக்காட்சியில் நான் பார்த்தது சொல்றேன், இப்படி கையை கூப்பிக் கொண்டு
அந்த மதுசூதனன் அதெல்லாம் தீர்ப்பு வருவதற்கு முன்னால் தீர்ப்பு வருவதற்கு முன்புதான். தீர்ப்பு வருவதற்கு முன்பு என்ன பின்பு என்ன திடீரென்று வந்ததா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் நீங்கள் வந்தால்தான், நீங்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றால்தான் இந்த தமிழகத்திற்கே விடிவு வரும் போல இந்த தலையை இப்படியும் அப்படியும் அசைத்தபடி ஆழ்வார்களைப் போல நாயன்மார்களைப் போல அப்படியே பக்தி பெருக்கெடுத்து சசிகலாவின் முன்னால் நின்றீர்களே. நீங்கள் இப்பொழுது எங்கே வந்து பேசுகிறீர்கள்? சசிகலாவின் குடும்பத்தின் ஆட்சி சிக்கி இருக்கிறது, ரவுடிகள் ராஜ்யம் தான் நடக்கிறது என்று மதுசூதனன் பேசுகிறார். இது வடிவேலு சொல்லுகிற அது வேறவா இது நாரவா என்பதை தவிர வேறு என்ன? இன்றைக்கு மக்கள் நடுவே பன்னீர்செல்வத்திற்கு மகத்தான செல்வாக்கு ஏற்பட்டிருப்பது உண்மையானால் இந்த மக்கள் இன்னும் அறியாம இருட்டிலேயே அழிந்து கிடக்கிற நிலையில் 1000 சீமான்கள் வந்தாலும் ஒன்று செய்ய முடியாது. அது உண்மையானால் நான் ஏன் கேட்கிறேன்னா, நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விடுங்க, அவர்கள் முழுவதும் தினகரன் பெரா குற்றவாளி, என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் குற்றவாளி, ஏராளமான அந்நிய செலாவணி வழக்குகள் இருக்கு, கிரிமினல் குற்றவாளிகள், ஒருவர் கிரிமினல் குற்றத்திற்கு உட்பட்டு சிறையில் இருக்கிறார், ஒருவர் கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார் சொல்றீங்க. சரி, நீங்கள் எந்த வகையில் பரிசுத்தமானவர்கள்? ஒரு சேகர் ரெட்டிக்கு பக்கத்தில் திருப்பதியில் மொட்டை அடித்து விட்டு புன்முறுவல் பூத்தபடி நிற்கிறீர்களே, யார் அந்த சேகர் ரெட்டி? டிமானிட்டைசேஷன் நடந்து முடிந்த பிறகு அங்கே ரெய்டு நடக்கிறது. ரெய்டு நடக்கிற பொழுது இந்த சேகர் ரெட்டி வீட்டில் தான் நடந்தது. 2000 ரூபாய் ஒரு நோட்டு கிடைக்கவில்லை என்று படித்தவனிலே இருந்து பாமரன் வரை வங்கி வாசலில் தவம் இருக்கிற பொழுது கோடி கோடியாக வைத்திருந்த ஒரு மனிதன் யார்? சேகர் ரெட்டி தானே. அப்ப அந்த சேகர் ரெட்டி எப்படி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தார் என்று பார்த்தால், பொதுப்பணித்துறையிலே அவர் ஏராளமாக தொடர்ந்து கான்ட்ராக்டை எடுத்தார். பொதுப்பணித்துறையின் மூலம் கொள்ளையடித்தார் என்றால் பொதுப்பணித்துறைக்கு அமைச்சராக இருந்தது யார்? பன்னீர்செல்வம் தானே. பன்னீர்செல்வத்துக்கு பிறகுதானே எடப்பாடி பழனிசாமி. அப்போ உங்களுடைய துணை இல்லாமல், உங்கள் உதவி இல்லாமல் ஒரு சேகர் ரெட்டி